சக்தி குருவடிச்சரணம் திருவடிச்சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஓர் அற்புதமான துளி நேரத்திலே எல்லோருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். வீட்டுல ஒவ்வொரு பெரியவங்க இருந்தால் கீழே எப்படி பூமாதேவி நம்ம காவிரி தாய் எல்லாரையும் வணங்கி நம்ம பெரியவங்களை ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் நேர்களே. நம்ம கண்டிப்பா அவங்க ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருந்ததுன்னா அவ்வளவு நல்லது. எல்லோரும் ஒற்றுமையாக எல்லோரும் இந்த 18ஆம் பெருக்கு ஆடிப்பெருக்கு கொண்டாடணும் நேர்களை. கண்டிப்பா நாளைக்கு ஆடி அமாவாசை கிடைக்காதது காக்காக்கு கொஞ்சம் சாதம் வச்சு பூஜை பண்ணுங்க நேர்களே, நல்லது. அதுக்கப்புறம் ஒரு குட்டி இதுவா பெரியவங்க இருந்தாங்கன்னா கையில ஒரு உருண்டை சாதம் வாங்கி சாப்பிடுங்க. இன்னைக்கு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு நல்லது, சந்தோஷமா இருக்கும். இது கிடைக்காதது இந்த இன்பம். ஆகையால் எல்லா பேரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நைட்டுக்குள்ளையாவது ஒரு ரூபா வாங்கி கையில வாங்கி சாப்பிட்டுப்பாரு நேர்களே. கூட்டாஞ்சாதம் நல்லா இருக்கும் கண்டிப்பா நேர்களே. ஒரு குட்டி அனுபவம், ஒரு குட்டி கதை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வயதான அம்மா குருவாயூரப்பன் கிருஷ்ணரை சேவிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாங்க. வறுமை வேற. ஆக மெதுவா நடந்து போறாங்க. முள்ளமா 48 நாள் ஆயிடுது. கிட்டக்க வந்துட்டாங்க குருவாயூரப்பன் சன்னதிக்கு. அப்ப கிருஷ்ணா என்னால நடக்க முடியல அப்படின்னு வேண்டாங்க. அவங்க கை சுருப்பை நிறைய குண்டுமணி பாசி இருக்கு பாருங்களேன், அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நல்லா சுத்தமா வச்சுட்டு கிருஷ்ணருக்கு கொடுக்கறதுக்காண்டி மணிகள் எல்லாம் சேர்த்து வச்சு கொண்டு போறாங்க. கிட்டக்க நெருங்கிட்டாங்க. அங்கே இருந்து ஒரு ஜவர் பக்தியை வெளிப்படுத்துறதுக்கு, நான் ரொம்ப பக்தி அப்படின்னு வைரம் வைடூரியம் அது இது எல்லாம் கொண்டுட்டு வர. இப்ப அவரோட இது பட்டு காவலாளிகள் எல்லா பேரும் அத பாட்டியம்மாவோட தட்டி விட்டுறாங்க. குண்டுமணிகள் எல்லாம் செதறி இருக்கு, கீழே விழுந்துருக்கு. அந்த அம்மா ஆகையால் கண்கள்ல இருந்து நீர் பெருகியது. ஆகையால் நேர்களை பெரியோர்கள்லாம் சொல்லுவாங்க, கண்ணீருக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கும். ஆகையால் அந்த ஒருத்தர் கண்ணீர் வரும்படி யாரும் நடந்துக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா அவ்வளவு பவர். அந்த வேல்யூ அந்த கண்ணீருக்கு அவ்வளவு இருக்கு சக்தி. அதுவும் பக்தியில ஸ்ரத்தையா இருக்குண்டா எவ்வளவு வேல்யூ இருக்கும் கண்டிப்பா. அப்ப என்ன இருந்தாலும் கீழே கீழே விழுகுது. கிருஷ்ணருக்கு ஏத்துக்கல. அப்ப கிருஷ்ணர் சன்னதின் பிரசன்னம் ராஜா பாக்குறப்ப அங்கிருந்து ஒரு அசரீரி வருது. கிருஷ்ணர் சொல்றார், இந்த மாதிரி அந்த பாட்டியம்மா கொண்டு வந்ததை நீ செதறி விட்டுட்ட, அதெல்லாம் புறக்கி எடுத்து எனக்கு கொடுத்தாதான் அந்த பாட்டியம்மா கையில நான் வாங்கிட்டாதான் நான் இதெல்லாம் ஏத்துப்பேன். உண்மையான பக்தியில பாத யாத்திரையா வந்திருக்கா அப்படின்னும் வேகமா காவலாளிகள் எல்லா பேரும் புறக்கி கொடுக்குறாங்க பாட்டியம்மாட்ட. எப்படி கீழே தட்டி விட்டோம் அதே போல பொட்டலமா கொடுத்துட்டா. பெரியம்மா, இந்த பாட்டியம்மாவுக்கு பெரியம்மா, எல்லா பேரும் பெரியம்மான்னு பாட்டியம்மாங்கிறாங்க, பெரியம்மாங்கிறாங்க, நீங்க வாங்க அப்படின்னு நல்ல சகல மரியாதையா உள்ள கிருஷ்ணர்கிட்ட கூட்டிட்டு போய் தரிசனம் பார்த்தா கண்கள் காண பத்தலையா. அவ்வளவு ஜேன்னு கூட்டம். கிருஷ்ணரை பார்க்க அவ்வளவு அழகு. உடனே இந்த பாட்டியம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இன்னமும் நேர்களே, குருவாயூரப்பன் நேர்கள் கோவில் சந்நிதியில இன்னமும் குண்டுமணி அந்த இது இன்னமும் வச்சு பூஜை பண்றா. முதல் பூஜை அது இன்னமும் நடந்துட்டு இருக்கு. ஆகையால் ஒவ்வொரு ஸ்தலங்கள்லயும் ஒவ்வொரு வரலாறு உண்மை. கண்டிப்பா கண்டிப்பா. ஆகையால் நம்ம குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும் நேர்களே. எல்லாமே ஆன்மீகத்தை பத்தியும் சொல்லிக் கொடுக்கணும், வீரத்தை பத்தியும் சொல்லிக் கொடுக்கணும், விவேகத்தை பத்தியும் சொல்லிக் கொடுக்கணும், எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும் நேர்களே. கண்டிப்பா. நமஸ்காரம்.